கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகில் உள்ள பூசப்படி கிராமத்தில் ரேஷன் கடை கட்டி 23 வருஷம் ஆகுதுங்க. இந்த 23 வருஷமாக 3 வருஷமாக பார்த்தாக்க மழை காலத்தில் மழை தண்ணி கசிஞ்சு அரிசி மழை தண்ணி உள்ளே வந்துடுதுங்க. அரிசி நனைஞ்சி அரிசி புழுங்கல் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருது. இதனால் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகிறாங்க. அதனால் இந்த இடத்துல மாண்புமிகு தமிழக அரசு உடனடியாக இந்த கட்டிடத்துக்கு ஏற்பாடு செஞ்சு புதிய கட்டிடம் அமைச்சு தரணும். இதே இடத்துல இடிச்சுட்டு புதிய கட்டிடம் அமைச்சு தரணும். இது பல முறை நான் ஊராட்சி நிர்வாகத்திடம் பல முறை சொல்லியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் பார்வையில் கொண்டு போய் அவருடைய பார்வையில் கொண்டு போனால் மட்டுமே நடவடிக்கைக்கு வரும் என்பதை எங்களுக்கு தெரிய வருகிறது. அதே சமயத்தில் இங்கே அங்கன்வாடி கட்டிடம் இருக்குதுங்க. அங்கன்வாடி கட்டிடமும் ரொம்ப டேமேஜாக இருக்குதுங்க. அந்த அங்கன்வாடி கட்டிடத்தில் இப்போ யாருமே குழந்தைங்க இல்லைங்க. அவங்க தனியார் கட்டிடத்தில் இயங்க வராங்க. அதுவும் தனியார் கட்டிடத்தில் இயங்கி அது குறைந்தபட்சம் 1 வருஷ காலமாக அங்கே தனியார் கட்டிடத்தில் தான் இயங்குறாங்க. அந்த அங்கன்வாடி கட்டிடமும் புதுசாக கட்டித்தரணும். இது நாங்கள் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுக்கா பூசப்படி கிராமத்துலேருந்து பேசுகிறாங்க. இந்த கட்டடம் 23 வருஷமாக கட்டி ஆகிடுச்சிங்க. 3 வருஷமாக ஒழுவ ஆரம்பிச்சிட்ருக்குது. இந்த ஒழுவிலே ஒரு பக்கமாக வச்சு தான் மூட்டை வச்சு எங்களுக்கு அரிசி பருப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி நனைஞ்சி அவிச்சு நாற்ற வருது. சமைக்க நாங்கள் தான் சாப்பிட்றோம். அது சாப்பிட்றதுக்கு முடியாத அவதிக்கு ஆகிறோம். நல்ல கட்டடமாக வரும். நாங்களும் எத்தனையோ தலைவருங்கள்கிட்ட பேரூராட்சி அங்கேயும் எல்லாம் சொல்லி பார்த்தோம். யாரும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. சொல்லி வேறு நடவடிக்கை எடுக்கலைங்க. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா எங்களுக்கு செஞ்சு தர சொல்லி தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.